ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். சரி ஓகே நீங்கள் வந்து 18 மே எதுவும் தோக்க மாட்டிங்களா? சரி ஓகே ரைட் ஓகே. நான் ப்ளே ஆஃப்ஸ் போயிட்டுருக்கேன், எனக்கு வேலை இருக்குது, அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே போயிட்டு இருக்கும்போது ஏன் ஸ்டாப் யூ பாய், என்ன நீங்கள் ப்ளே ஆஃப் போயிட்டுருக்கேன்னு வந்து தென்னாவட்டா பேசிகிட்டு இருக்கிற, நீ எப்படி மேன் போக முடியும் அப்படின்னா? போய்க்கண்டா விடுறா அப்படின்னா, முதல்ல 18ஆம் தேதி மே நீ என்கிட்ட ஜெயிக்கணும், ஜெயிச்சா தான் ப்ளே ஆஃப்ஸ் போக முடியும் மஞ்சமாக்கான்னு அப்படின்னு நம்மளுடைய ஆர்சிபி சொல்லும்போது, சிவப்பு சட்டை ஒன்று நல்லா சொல்கிறேன் தேய்ச்சிருக்க, அதாவது நாங்கள் இன்றைக்கி தோத்தாலும் உள்ளே போயிடுவோம் தெரியுமா தெரியாதா உனக்கு பைத்தியக்காரனே அப்படின்றாங்க. நீ எப்படி மேன் தோத்தா உள்ளே போவேன், வேறு எதுவும் ஒன்று சரி எப்படி 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 அப்படின்னு ஆர்சிபி கேட்குறாங்க. என்னன்றதை பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் from பாலா. ஸோ நம்மளுடைய சிஎஸ்கே ஆர்சிபி இரு அணிகள் மோதக்கூடிய இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னதான் நாங்கள் வந்து தோற்று போனாலும் உள்ளே போயிடுவோட்டா. ஐயோ உன்னை நினச்சாதான் எனக்கு பாவமாக இருக்குது, இது உனக்கு தெரியாதான் பவுச்சிக்கு போகும்னு சிஎஸ்கே ஃபேன்ஸாக சொல்லுங்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வின்னிங் செனாரியோ என்ன, இன்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும். அப்படியே ஜெயிச்சாலும் உள்ளே போக முடியாது. ஆர்சிபியை வந்து சிஎஸ்கேவை விட நெட் ரன் ரேட்டில் அதிகமாக இருந்தால் தான் உள்ளே போக முடியும். அந்த நெட் ரன் ரேட் அதிக பெறுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சேஸ் பண்ணாங்க ஒருவேளை ஆர்சிபி அப்படின்னா 18.1 ஓவர்லேயே அந்த 200 ரன் ஒருவேளை அடிச்சிருந்தாங்கன்னா அந்த 200 ரன்ன்றதை 18.1 ஓவர்லேயே சேஸ் பண்ணிடணும். இதுதான் வந்து ஒரு ஆவரேஜாக 200 இருந்தால் இதான் மேட்ருன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்றைக்கி மேட்ச்சில் ஸ்கோர் என்ன நடக்குதோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்கோர், நீ எந்த ஸ்கோர் இருந்தாலும் 18.1 சேஸ் பண்ணியிருந்துருப்பா அப்படின்ற கதையும் சொல்லப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஆர்சிபி அப்படின்னா ஆர்சிபி பண்ண வேண்டியதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆர்சிபி 18 ரன் வித்தியாசத்துக்கும் மேற்பட்ட ஒரு வெற்றியை கண்டிப்பாக பெற்றுட்டாங்க அப்படின்னாலே போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம். ஆனால் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிக்கவே வேணாண்டா, 18ஆம் தேதியுமே நீ ரொம்ப சூப்பரான பாயாகவே இருந்துட்டு போ, நான் தோத்தாலும் உள்ளே போயிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி 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 அப்படின்னு கேட்டால் சிஎஸ்கே வந்து ரொம்ப சிம்பிள். நீ 18 ரன்னுக்கு மேலே வந்து வெற்றி பெறணும். நான் 18க்கும் கம்மியாக ஒரு தோல்வியை பார்த்தாலே போதுமானது தானே, அடிச்சுட்டு போ. நீ 215 அடிச்சா கூட நான் 210 அடிச்சா 5 ரன் வித்தியாசம் நாங்கள் தோற்று போனோம்னா 3 ரன் வித்தியாசம், சரி விடுறா 17 ரன் வித்தியாசம் நாங்கள் தோற்று போகிறோம்டா, நாங்கள் சேஸ் பண்ண முடியாமல் சாப்பிட்றோம்டா, உனக்கு என்ன 17 ரன் வித்தியாசம் தானே, நான் அப்பயும் உள்ளே போயிடுவேன்ல எப்படி அப்படின்னு கேட்குறான். இந்த பிரச்சனை இருக்குதா அப்படின்னு யோசிக்க தோணுது இப்போ நமக்கு. ஸோ அதனால் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைந்தாலும் உள்ளே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்கக்கிட்ட இருக்குதுங்கிறது இந்த இடத்துல நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சிம்பிளான பிளான் தான். நம்பர் 1, டாஸை வின் பண்ணணும் சிஎஸ்கே. டாஸை வின் பண்ணிட்டாங்கன்னா ஐயா நாங்கள் சேசிங் பண்ணிடுறோம் ஐயான்னு சொல்லிடணும். ஏன்னா நீங்கள் ஆர்சிபியை சேஸ் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா ஆர்சிபி 15 ஓவரில் சேஸ் பண்ணிட்டாங்கன்னா 10 ஓவரை சேஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதை தடுக்கவே முடியாது. ஒன்ஸ் பேட்டிங் கிளிக் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சிஎஸ்கே டாஸை வின் பண்ணிச்சுன்னா ஈஸியாக கண்ணை மூடிக்கிட்டு நாங்கள் சேஸ் பண்ணிடுறோம்னு சொல்லிடணும். அதுலேயே பாதி மேட்ச் ஜெயிச்சிடலாம். அது ஒரு பிளே ஆஃப்ஸு போயிடலாம். அது ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒருவேளை அப்படியே டாஸ் தோற்று போயிட்டாலும் மேட்சே தோற்று போனாலும் எப்படி தோற்று போகணும், அவங்கக்கிட்ட இந்த 18 ரன் வித்தியாசத்துக்கு கம்மியாகவோ இல்லை அப்படின்னா 18.1 ஓவருக்கு மேலேயோ அவங்கள சேஸ் பண்ண விட்டோ மேட்சை எப்படியா தோற்று போயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை எல்லாம் உள்ளே போயிடலாம். இந்த சிம்பிளான விஷயத்தை சிஎஸ்கே பண்ணாலே போதும். இதுதான் வந்து சிஎஸ்கேக்கு தேவையான ஒரு மேட்ரு. அப்படியே வந்துட்டு சிஎஸ்கே இதில் எங்கேயாவது ஒரு சிக்கல் படாமல் இருக்கணும் அப்படின்னா மேட்சே ஆடாமல் மழை பந்துச்சுன்னா போதும், சிஎஸ்கே வின்னு. ஏன்னா சிஎஸ்கேக்கு 1 பாயிண்ட் கிடச்சா போதும், அவங்க அழகாக போய் 15 பாயிண்டில் உட்காந்துக்கிட்டு உள்ளே போயிட்டே இருப்பாங்க பிளே ஆஃப்ஸ்க்கு. எப்படி எஸ்ஆர்ஹெச் 15 பாயிண்டில் ஆல்ரெடி குவாலிஃபை ஆச்சு அதே மாதிரி. ஏன்னா ஆர்சிபினால அதிகபட்சம் 14 வரைக்கும் தான் வர முடியும் இந்த மேட்ச் ஜெயிச்சு. 3 பாயிண்டில் கொடுப்பாங்களாம் அப்போ ஐபிஎல்லில் ஒரு மேட்ச் ஜெயிச்சா. நீ வேணா கேட்டு பாரு உனக்காக ஸ்பெஷலாக அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸை சிரித்து கலாய்ச்சிருந்தாங்க நம்மளுடைய சிஎஸ்கே ரசிகர்கள். அதனால் தோத்தாலும் பரவாயில்ல, நான் மேட்சுக்கு வாஷ் அவுட்டே ஆனால் நான் உள்ளே போயிருண்டா அப்படின்னு சிஎஸ்கே ரொம்ப ஈஸியாக இந்த மேட்ச் எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப போராடி தான் வந்துட்டு மேட்ச் ஜெயிக்கணுன்ற அந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்பர் 2 ஸ்பாட் கிடைக்கும். எப்படியாவது ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமை மேட்ச்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தான் நடந்துச்சு அப்படின்னா. ஸோ அதனால் சிஎஸ்கேவுடைய இந்த சிம்பிளான பிளான் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த நான் வந்து பார்க்குறேன். அது உங்களுக்கு